ரூபாய் 200 இருந்தால் நல்லா இருக்கும் அப்படியம்மா. ஆனால் அப்போ கூட அடிக்கடி 100-200 கேட்குறீங்களே அப்படின்வாங்க. எனக்கு ரொம்ப மனம் உடையுது. அடிக்கடி 100-200 வந்து கேட்குறீங்களேன்னு உடனே இல்லைப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு. பரவாயில்லப்பா அதனால ஒன்றும் இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கற்று நடத்துவான். ஆனால் என் மனைவி ஒரு கை குழந்தை, நான் எப்படியாவது என் மனைவியை திருப்திப்படுத்தணும். அந்த மாதிரி தான் நான் வளர்ந்திருக்க. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா. அந்த பாட்டு பாடும்போது கண்ணிலிருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா. இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. கண்ணில் தூசிப்பட்டா என் இயேசு கதறி அழுதிடுவா. மண்ணில் நான் நடக்க என் இயேசு சொல்லி கொடுத்திடுவா. கண்ணில் தூசிப்பட்டா என் இயேசு கதறி அழுதிடுவா. மண்ணில் நான் நடக்க என் இயேசு சொல்லி கொடுத்திடுவா. வழி தவறி நடந்திட்ட ஆடு கண்ணி மரமா கவிக்கிடு பாரு. வழி தவறி நடந்திட்ட ஆடு கண்ணி மரமா கவிக்கிடு பாரு. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா. இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா. இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. இயேச நம்பிதான் நான் பிறந்திருக்கேன். இயேச நம்பிதான் நான் வளர்ந்திருக்கேன். இயேச நம்பிதான் நான் பிறந்திருக்கேன். இயேச நம்பிதான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா. வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா. பெரியது என் ஆத்துமா தாழ்ந்த மாதாளத்துக்கு தப்பு வைத்தேன். ஆமென். அவர் எனக்கு பாராட்டிய கிருபை பெரியது. இன்னைக்கு பாருங்க, அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவர் பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே நீ நல்லவர். பிரச்சனைகள் பாடுகள் இந்த கொரோனாவோடு வாழ பழகிற மாதிரி இந்த பிரச்சனையோடு வாழ நம்ம பழகிட்டோம். ஆமென் ஆமென். அது அதனுடைய அந்த பாடுகளை, அந்த உபத்திரங்களை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஏன்னா அது நிமித்தமாய் நாம் புரிந்து கொள்கிறோம், he loves us so much. தெய்வம் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை பாடுகள் மத்தியிலே நாம் புரிந்து கொள்கிறோம். நல்லா என் வாழ்க்கையில அனுபவித்ததுல நான் நிறைய கற்றுக்கொண்டேன். பாடுகள் மத்தியிலும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன், அப்பாலை போசாத்தானே. மேலும் வரும்போது அப்பாலை போசாத்தானே. நான் இயேசு தோட்டத்துல நான் இருந்த போது அதிகாலை வேளையில அந்த தோட்டத்துல நடந்து வருவேன். அந்த அதிகாலை வேளையில நடந்து வரும்போது ஒரு அழகான, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பாம்பு, நல்ல நீளமான ஒரு பாம்பு. ஒரு பாம்பை பார்க்கும்போது பயலாம இருக்குமா? ஆனா பயப்படக்கூடாது. ஏன்னா என் கூட ஒரு 4-5 ஊழியக்காரர்கள் நடந்து போறாங்க. நான் சொல்றேன், அந்த பாம்பு நம்மளை பார்த்தே வந்து பாருங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டு இருக்குது. அது கொஞ்சம் கூட திசை மாற மாட்டேங்குது. அப்படியே நேருக்கு நேர் என்னை பார்த்து அந்த பாம்பு வருது. நம்ம பயப்படக்கூடாது. பயம்தான் எங்கெல்லாம் நடுங்கதான் செய்யுது. ஆனா நம்ம வெளியில காட்டிக்க முடியாது. நம்மளுடைய பயத்தை வெளியில காட்டுறோம். உள்ளுக்குள்ள ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வர, ஆண்டவரே நம்ம துரத்திருக்கப்பா துரத்துங்கப்பா அப்படின்னே சொல்லிட்டு பாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி பக்கத்துல வந்துருச்சு. 4 அடி பக்கத்துல வரும்போது கம்பீரமா கால் எடுத்து வைக்கிறேன். அந்த பாம்பு திசை மாறி போயிடுச்சு. ஆமென். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஊழியத்தின் அனுபவத்தில் சொல்றேன், வாழ்க்கையில எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், வேதனைகள் நெருங்கினாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தவில்லை. நல்ல மனைவி,